20வது அரசியலமைப்பு திருத்தத்தில் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைத்தது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் திட்டமே என ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவிக்கிறார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். திங்கட்கிழமை மாலை விசேட அமைச்சரவை கூட்டத்திலே புதிய ஒரு கணக்கு வழக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. 125 தொகுதிகள், 75 மாவட்ட விதாசாரம், 25 தேசிய விதாசாரம் என்ற முறையில் ஒட்டுமொத்தமாக 225 ஒட்டுமொத்தமான பாராளுமன்ற தொகை கூறப்பட்டிருக்கின்றது. இதை தமிழ் முற்போக்கு கூட்டணி முற்றாக நிராகரிக்கின்றது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருக்கின்றோம். ஏனென்றால் திங்கட்கிழமை மாலை வரை எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு கணக்கு வழக்கு வேறானது. ஒட்டுமொத்தமாக 255 கூறப்பட்டது. ஏனென்றால் 225 இருக்கும் பொழுது 125 ஆசனங்கள் என்றால் அதற்குள்ளே எங்களுக்கு தேவையான பல்லங்கத்தவர் தொகுதிகளையும் தனி தொகுதிகளை பெற்றுக்கொள்ள முடியாது. நுவரெலியா மாவட்டத்தில் 4 தனி தொகுதிகள் தேவை என்று கூறியிருக்கின்றோம். அதே போல கொழும்பு, பதுளை, கண்டி, ரத்னபுரி, கம்பா மாவட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்களுக்கு தேவையான பல்லங்கத தொகுதிகளுக்கு தேவை என்று கூறியிருக்கின்றோம். நண்பகலிலே 255 இருந்தது, மாலையான பிறகு 225 மாறிவிட்டது. இது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களால் கொண்டு வரப்பட்ட யோசனை என்ற காரணத்தினாலே நேற்று அவரை அழைத்து கடுமையாக எங்கள் ஆட்சியை தெரிவித்திருக்கின்றோம். இந்த யோசனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறியிருக்கின்றோம்.